வணக்கம் நண்பர்களே. சக நடிகர்களுக்காக, அதாவது நண்பர்களுக்காக வில்லனாக நடித்த சிவாஜி. இப்போ நிறைய நடிகர்கள் ஹீரோவை நடிக்கும் போதே வில்லன் நடிக்கிறாங்க. அந்த காலத்தில் சிவாஜி நிறைய படங்கள் வில்லனாக நடித்திருக்கிறாரு. அதில் சில படங்கள் நண்பர்களுக்காண்டி நடித்திருக்கிறாரு. அது என்னென்ன படம், அது நண்பர்கள்னால் சக நடிகர்களுக்காண்டி நடித்திருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு சிவாஜி வில்லனாக நடித்த படங்கள் 10 படங்கள் நடித்திருக்கிறார். முதல் படம் திரும்பிப்பார், அந்த நாள், கூண்டுக்கிளி எம்ஜிஆரோடு நடித்தது, துளி விஷம், பெண்ணின் பெருமை, நானே ராஜா, ரங்கோன் ராதா, உத்தம புத்திரன், ஆலயமணி, ஜல்லிக்கட்டு. அதாவது இப்போ சொன்ன படங்கள் எல்லாமே வில்லன் ரோல் மட்டும் கிடையாது, நெகட்டிவ் ரோல். சில படங்களில் டபுள் ரோலில் நடிச்சிருப்பார், அதில் ஒன்று நெகட்டிவ் ரோலாக இருக்கும். சில படங்களில் ஹீரோவே அவர் தான் இருப்பார், ஆனால் நெகட்டிவ் ரோலாக. 10 படங்களில் 3 படங்கள் சக நடிகர்கள் நண்பர்களுக்காண்டி நடித்திருப்பார். அது அந்த சக நடிகர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், KR ராமசாமி, எம்ஜிஆர். ஃபஸ்ட்டு ஜெமினி கணேசனுக்காண்டி நடித்த படம் பெண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமை பார்த்திங்கன்னா 1956 வெளியாகிடுச்சு. இதோட இயக்குனர் பி. புள்ளையா. அது ஜெமினி கணேசன் கேட்டதுக்காண்டி அவர் வில்லன் ரோலில் நடித்திருந்தார். ஆனால் வில்லன் நடிப்பில் பிச்சு உதறியிருப்பார், அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போக சாவித்திரி, நாகையா எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த படத்தில் சில பெருமைகள் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தான் முதல் முறையாக டிஎம்எஸும் பி. சுசிலாவும் பாடியிருப்பாங்க. டிஎம்எஸும் பி. சுசிலாவும் நிறைய படங்கள், ஆயிரக்கணக்கான பாடல் பாடியிருக்காங்க. அதில் முதல் படம் இது தான். அதில் ஜெமினி கணேசன் சாவித்திரி ஜோடியாக நடித்த படத்துலேயும் ரொம்ப முக்கியமான படம் இதுதான். அடுத்து சக நடிகர்களுக்கான நடித்த படம் துளி விஷம். சக நடிகர் KR ராமசாமி. இந்த படம் வெளியான வருடம் 1954. இயக்குனர் ASS சாமி. துளி விஷம் ஒரு அருமையான கதை. அதில் வில்லன் ரோலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அதாவது நடிப்பில் சிவாஜிக்கு கதாநாயகன், வில்லன், குணச்சித்திரம் அப்படின்னு பிரிவே கிடையாது. அவருக்கு என்ன வேஷமோ அது அந்த வேஷத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இது போல் நடிகர்கள் இந்த மாதிரி நடித்ததே இல்லைன்னு தான் சொல்ல முடியும், அந்தளவுக்கு இருக்கும். அடுத்து எம்ஜிஆருக்காண்டி எம்ஜிஆர் அண்ணன் தான் எப்போவுமே கூப்பிடுவார். 2 பேருமே அண்ணன் தம்பி, அவரும் தம்பின்னு தான் கூப்பிடுவார். அந்த நட்புக்காண்டி நடித்த படம் தான் கூண்டுக்கிளி. கூண்டுக்கிளி பார்த்திங்கன்னா வெளியான வருஷம் 1954. அதுக்கு இதில் இதோட இயக்குனர் யாருன்னு பார்த்திங்கன்னா TR ராமண்ணா. இந்த படம் பெரிய அளவில் போகலை. பட் 2 பேருக்குமே முக்கியமான படம். ஏன்னா ஒரே படம் தான், 2 பேரும் ரொம்ப பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தும் சேர்ந்து நடித்த ஒரே படம் இது. இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை சேரும்.